எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே எமோஷனலான, நம்ம எல்லார் வாழ்க்கையோடும் ஈஸியா கனெக்ட் ஆகுற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, ஒரு மனுஷனோட உண்மையான பயணம். ஒரு பெரிய இழப்புல ஆரம்பிச்சு எப்படி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைய நோக்கி அது நகருதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இந்த முதல் வரிய கொஞ்சம் கவனிங்க. ஐயா சம்பாரிச்சு சம்பாரிச்சு இலக்குற கையாவே இருக்குது இந்த கை. கேட்கும்போதே அதோட கணம் நமக்கு புரியுதில்லையா? அயராது உழைச்சுக்கிட்டே இருக்கிறது, ஆனா கடைசில கையில ஒண்ணுமே நிக்காத ஒரு வலி. எவ்ளோ பெரிய போராட்டம் அது. நம்மள பல பேருக்கு இந்த ஃபீலிங் கண்டிப்பா வாழ்க்கையில எப்போவாது வந்திருக்கும். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பகுதி 1, தொடர் இழப்பின் யதார்த்தம். இங்க பேச்சாளர் எவ்ளோ நேர்மையா ஒத்துக்கிறார் பாருங்க. இதுவரைக்கும் இந்த கை வச்சு நிறைய காரியத்தை பார்க்கலையே, தன்னோட சொந்த கைகள் மேலேயே இருக்கிற ஒரு விரக்தி இது. எவ்ளோ எஃபர்ட் போட்டாலும் ரிசல்ட் பெருசா இல்லையேங்கிற அந்த ஏமாற்றம், உழைப்புக்கேத்த பலன் கிடைக்காதப்போ வர்ற அந்த ஒரு ஆற்றாமைய இது அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. ஆனா எந்த ஒரு நல்ல கதையும் வெறும் விரக்தியோட முடிஞ்சிராது இல்லையா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது பகுதி 2, நம்பிக்கையின் பக்கம் பார்வையை திருப்புதல். ஆனா நீங்க ரொம்ப நல்லவராச்சே அப்பா. இங்கதாங்க ஒரு மிகப்பெரிய திருப்பமே இருக்கு. இந்த ஆனா அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை மொத்த கதையோட திசையும் மாத்துது. தன்னோட பலவீனங்களையும் இழப்புகளையும் மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ முழுமையா அந்த தெய்வீக நற்குணத்தை நோக்கி திரும்புறாங்க. என் கைகள் பலவீனமானவை, ஆனா நீங்க நல்லவர்னு சொல்ற அந்த மொமெண்ட் உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல். இந்த இடத்துல இருக்கிற ஒரு அழகான முரண்பாட்டை கவனிச்சிங்களா? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம இழக்கும் கைகள், ஆனா மறுபக்கம் எது செஞ்சாலும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். நம்மளோட இயலாமைக்கும் அந்த எல்லையில்லாத தெய்வீக சக்திக்கும் நடுவுல இருக்கிற இந்த நேரடி ஒப்பீடு தான் இந்த முழு உரையின் மையப்புள்ளி. இது சும்மா ஒரு ஒப்பீடு கிடையாதுங்க, இது ஒரு உறுதியான விசுவாசத்தின் வெளிப்பாடு. இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. பகுதி 3, அபிஷேகத்தின் வல்லமை. இப்போ இந்த அபிஷேகம், கிருபை அப்படிங்கிற வார்த்தைகளை கொஞ்சம் உன்னிப்பா பாப்போம். இந்த இடத்துல இது வெறும் சடங்குகளுக்கான வார்த்தைகள் கிடையாது. சம்பாரிச்சு சம்பாரிச்சு இழக்கிற அந்த தொடர் இழப்பு சக்கரத்தை பிரேக் பண்றதுக்கான பவர் தான் இது. தன்னோட பலவீனமான கைகளுக்கு இந்த தெய்வீக சக்தி நிச்சயமா வேணும்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இதுல இருக்கிற அந்த விரிவடையும் தன்மை. தனக்கு மட்டும் அந்த கிருபை கிடைக்கணும்னு அவங்க கேட்கல. இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் எங்க பிள்ளைங்களுக்கு அப்படின்னு அந்த ஆசிர்வாதம் அங்க இருக்கிற எல்லாரையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் போய் சேரணும்னு கேக்குறாங்க பாத்தீங்களா? அந்த சுயநலமற்ற தன்மைதான் இந்த ஜெபத்தை முழுமையாக்குது. சோ இதுவரைக்கும் நாம பார்த்தத ஒரு ஸ்ட்ரக்சரா சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் தன்னோட போராட்டத்தை எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நேர்மையா ஒத்துக்கிறாங்க. செகண்ட், அந்த இழப்பிலிருந்து பார்வையை விலக்கி தெய்வீக நன்மைய உணர்றாங்க. தேர்ட், தனக்கும் தான் அடுத்த தலைமுறைக்குமான ஆசிர்வாதத்தை உரிமையாக்குறாங்க. ஒரு முழுமையான விரக்தியிலிருந்து ஒரு ஆழமான நம்பிக்கைக்கு போற ஒரு பெர்ஃபெக்ட் பயணம் இது. ஃபைனலா உங்கள ஒரு கேள்வியோட நான் விட்டுட்டு போறேன். நம்ம வாழ்க்கையிலயும் நாம பல முறை இந்த இழக்கும் கைகளை பார்த்திருப்போம். ஆனா அந்த இழப்புகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காம தெய்வீக கிருபையின் பக்கம் நம்ம பார்வையை திருப்புனா நம்ம சவால்களை நம்ம பார்க்குற விதமே எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னைக்கான நம்ம முக்கியமான டேக்அவே. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.